சத்தியம் போட்டு சொல்லு, வீடியோக்காக தானே நீ சமைக்கிற? சத்தியமா சொல்றேன், நீ வீடியோக்காக தான் நான் கிச்சன் பக்கமே வந்தேன். குச்சமே இல்ல. சோ டிஷ் 2 என்ன பண்றீங்க? கூல். எப்படி கூலா இருந்துட்டு கூல்? யா, கூலா இருந்துட்டு கூல் குடிக்க போறோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. கீரை யூஸ்வலா எங்க வீட்டுல கடையும் போது அந்த கீரை பருப்பு போட்டு கடைவாங்களா, அந்த தண்ணி எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ குடிக்க போறேன். இது குடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச். நீங்களும் வந்து பச்சையா இருக்கு கீரை தண்ணி. வெயிட் பிஃபோர் நம்ம வந்து நான் இன்னைக்கு என்னென்னலாம் சாப்பாடு சாப்பிட போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அதான் வந்து டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்ங்கிறது மஸ்ட்டுங்க. அண்ட் இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சில ஃபுட் சாப்பிட பிடிக்கும், சில ஃபுட் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. அண்ட் நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சருமே பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். ஸோ என்னதான் நான் ஷூட் போயிருந்தாலுமே, ஷூட் போயிட்டு இருக்கும் போதும் சரி, இப்போவும் சரி, ஐ மேக் ஷூர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே என்னோட மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் ஸ்கின் கேர் பண்ணுறது வந்து மஸ்ட்டுன்னு நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து ஐ மேக் ஷூர் என்னோட ரொட்டீன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமலாக வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் அண்ட் அது வந்து எப்படி சொல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மினிமலாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னும் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இதை வந்து நிறைய பேர் குவெஸ்சன் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இன்னைக்கே நம்ம அதை என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ நீங்களும் இஃப் யூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் அ கேம் சேஞ்சிங் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது நியூட்ரிடர்ம்ஸ் ஃபோமிங் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ என்னோட இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னிலே வந்து இது என்னோட பெஸ்ட் கம்பேனியன்னே சொல்லுவேன். என்னோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஜென்டில் அண்ட் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நியூட்ரிடர்ம்ஸ் ஃபோமிங் கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ கொடுக்கும். பர்ஃபெக்ட் ஒன் ஃபார் people who faces pigmentation issues during pregnancy. Formulated with niacinamide, panthenol and vitamin C. இது வந்து helps for brightening your skin, hydration and strengthen the skin barrier while removing the dirt, oil and even makeup. The best part என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து super gentle and perfect for all skin types. இந்த மாதிரி sensitive skins கூட யூஸ் பண்ணலாம். Next, நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ நீங்கள் உங்களோட ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து அப்ளைங் தி மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது வந்து லைட் வெயிட், சூதிங் அண்ட் என்ரிச் வித் விட்டமின் இ ஃபாஸ்பேட். இது வந்து ஹெல்ப் டு ரெடியூஸ் ரெட்னஸ், ஆக்னி ஸ்பாட்ஸ் அண்ட் ஈவன் சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் லைக் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். இதில் கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மேக்கிங் இட் ஐடியல் ஃபார் காமிங் த ஸ்கின் அண்ட் கீப்பிங் இட் ஹைட்ரேட்டட், சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஆல் டே லாங். ஹானஸ்ட்லி என்னோட ஸ்கின் வந்து இப்போ சூப்பர் ஃப்ரெஷ் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்குது ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் யூசிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஆன் நியூட்ரிடர்ம் இந்தியாஸ் அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ஸ். அண்ட் நான் இது எல்லாமே வந்து என்னோட கார்ட்டில் டேக் பண்ணியிருப்பேன் அண்ட் ஆல்சோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அண்ட் தி பின்ட் கமெண்ட் பிலோ. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியே பார்த்துட்டே இருக்கலாமா? நீங்க ஆரம்பிங்க. நீங்கள் தான் ஆரம்பிங்களா? நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. ஹலோ, ஹாய், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து இந்த வீடியோ வந்து இருங்க நான் கிளியரா இப்ப சொல்றேன். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, ஆக்சுவலி நாங்க வீட்டுல இருக்கிறதுனால என்ன பிளான் பண்ணோம்னா, வாட் ஐ ஈட் இன் அ டே டியூரிங் மை பிரெக்னன்சி ஜேர்னி. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன சாப்பிடலாங்கிறத வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஓகே, சூப்பர். இதுல இன்னொரு ஸ்கில்ல சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம், வாட் பிரெக்னன்ட் ஹஸ்பண்ட் ஈட்ஸ் இன் அ டே. ஏன்னா நம்மளுக்கு சோறு ஃப்ரீயா வந்துடும்ல, நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ எனக்கு வந்துடும்ல. எப்படி மூளை பாஸ் அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஸோ அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்னா நம்ம நார்மலா ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த பிரெக்னன்சி டைம்ல லைக் செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்ல என்னென்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நாங்க வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன்னு உங்ககிட்ட வந்து இந்த ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க போய் கொட்டிக்கலாம். வாட் ஐ ஈட் இன் அ டே. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவகேடோ பேஸ்ட்டு, அதிலே வந்துட்டு 2 எக்கு,
டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் இதோ இப்போ வந்து சீஸை போட போகிறேன். சத்தியம் போட்டு சொல்லி வீடியோக்காக தானே நீ சமைக்கிற? சத்தியமாக சொல்கிறேன், நீ வீடியோவாக தான் நான் கிச்சன் பக்கமே வந்தேன். கூச்சமே இல்ல. நான் வந்து போய் சொல்லலாம் மாட்டேன். அது தெரியும். இந்த மாதிரி டிஷ் இது முன்னாடி பண்ணியிருக்கேன்? சீச்சி, நான் பண்ணதே இல்லை. டெய்லி காலைல 2 முட்டை சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவேன், சட்னி சாப்பிடுவேன். இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த காரணத்தினால இந்த டிஷ் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணிட்டேன். ஓகேயா? என் வாயில வெறும் உண்மை மட்டும்தான் வரும். நேர்மை, கருமை, எருமை ஃபேமிலி நாங்கள். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. ஸோ இந்த மாதிரி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்றவே இந்த பிரெட் இருக்கு. ஸோ ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்ப்ரெட்டை போட போகிறோம். ஸோ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட சொல்வீங்களா? அதனால் இப்போ வந்து ப்ரோட்டீன் இருக்கா, எக் இருக்குது. டெய்லி எக்கு சாப்பிடுவேன். இப்போ எக்குக்கு பதிலாக வீடியோக்காக ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்றேன். கரெக்டாக? அந்த வெறும் எக்கை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி மிக்சிங் பண்ணி சாப்பிட்றேன். ஏதோ ஒன்று எப்படியோ வயிற்றுக்குள்ளே தானே போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நியூட்ரிஷன்ஸும் வந்துடும். ப்ரோட்டீன் வரும், குட் ஃபேட் வரும். கரெக்டாக? எஸ். அது வந்து முக்கியமாக என் ஹஸ்பண்ட் வந்து கம்பல்சரி காலையில் எந்த டிஃபன் சாப்பிட்டாலும் 2 எக்கு சாப்பிடணும்னு சொல்லுவார். அந்த எக்கை வந்து இதில் மிக்சிங் ஆச்சு. பிரெட்டுக்கு காப்ஸ் இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ், அதெல்லாம் தெரியாதுல்ல. அது தெரியும். தின்ன நல்லா தெரியல எனக்கு. அது நல்லாவே தெரியும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில். எஸ், பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே சாப்பிட்றது 10 மணிக்கு. சரி, ஓகே. இது வந்து நீ இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற, இல்லைன்னா என்ன சாப்பிடுவேன்? இல்லைன்னா டெய்லி மார்னிங் கம்பல்சரி காலையில் எழுந்தோடனே டீ குடிப்பேன். டீ குடிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தோசை, இட்லி, ஏதாவது டிஃபன் வித் 2 எக்ஸ் கம்பல்சரி. இது வந்து மஸ்ட்டு. 2 எக்கு காலையில் சாப்பிட்றது மஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட அவகேடோ சீஸ் டோஸ்ட். இதுக்கு நானே வச்ச பேர் இது. எப்படி ராவாக அவகேடோ சாப்பிட முடியாது. இப்போ அவகேடோ, எக்கு ராவாக சாப்பிட பிடிக்காது இந்த ப்ரெக்னென்சி டைம். ஸோ அதெல்லாம் இது மாதிரி ஒரு மிக்சிங் பண்ணி இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் உள்ளே போயிடும், நம்மளும் டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் டிஷ் என்ன? ஸோ டிஷ் 2 என்ன பண்ணுறீங்க? கூழ். எப்படி கூலாக இருந்துட்டு கூழ்? யா, கூலாக இருந்துட்டு கூழ் குடிக்க போகிறோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ரொம்ப ஓவர் வெயிலாக இருக்குல்ல, நம்ம வேற கண்டதை சாப்பிட்றோம். அதனால கொஞ்சம் பாடியை குளிர்ச்சி ஆக்குறதுக்காக ஆன்ட்டி வந்து இந்த கூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. யா, கூலோட மகிமை கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து கம்பங்கூழ் செஞ்சிருக்கோம். அதே ஸ்பீக் மைக் கேமராவா இந்த கேமரா இத பார்த்து பேசு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கம்பங்கூழ் செஞ்சிருக்கோம். வெயிலுக்கு வந்து வயிற்றுக்கு நல்லா இதமா குளிர்ச்சியா இருக்கும். ஆமா. 2வது வந்து அதுல வந்து நார் சத்து அதிகமா இருக்கு, அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் தேவைப்படுறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். பொதுவாக எல்லாமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது. காலையில் டெய்லி இட்லி, தோசை, கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுக்கு பதில் வாரத்தில் 2 நாள் கம்பங்கூழ், ராகி கூழ், வெள்ளை சோளம், அது மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி சாப்பிட்டோம்னா டயட் ஃபுட்டும் ஆச்சு, உடம்புல வெயிட் தேராது, வெயிட் லாஸ் பண்ணலாம், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஆமா, நீங்க இளமையா இருக்கணும்காக நீங்க பாருங்க இந்த மாதிரி கூழ் கரைச்சியே கொடுத்துட்டாங்களா, இல்ல தயிர் மிக்ஸ் பண்ணி. ஒரு காலத்துல இத பார்த்த பிச்சு செதறி ஓடுவேன். உனக்கு தொப்பை அதிகம், அதனால சாப்பிடுறேன். எங்களுக்கெல்லாம் தொப்பை கம்மி, அதனால வந்து இந்த அவமானம் உனக்கு தேவையா? சோ இந்த மாதிரி வெறுமனே குடிக்க முடியாதா, அதுல கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம், எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் நல்லா போட்டுட்டு. அதில் மோர் கலந்துருக்கோம்ல. ஆமா ஆண்டி, மோர் கலந்தாச்சு ஆல்ரெடி. நல்லா கலக்கிட்டு ஒரு கல்ப் அடிச்சுக்கிட்டு தொட்டுக்க மாங்காய் ஊறுகாய் சூப்பரா இருக்கும். மாங்காய் ஊறுகாய் போட்டோம்னா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சரி, நான் மட்டும் குடிச்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, நாங்க உங்களுக்கு ஒரு கிளாஸ் தரேன். ஓகே, நான் போய் குடிச்சிட்டு வரேன். நெக்ஸ்ட் இதுல பாப்போம். Cheers. Cheers. நெக்ஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு லஞ்சு கீரை, அதனால
கீரை யூஸ்வலாக எங்கள் வீட்டில் கடையும் போது அந்த கீரை பருப்பு போட்டு கடைவாங்களா அந்த தண்ணி எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ குடிக்க போகிறேன். இது குடிச்சதுக்கப்புறம் லஞ்ச். நீங்களும் வந்து பச்சையா இருக்கு கீரை தண்ணி, நீங்களும் இந்த கீரை தண்ணி இனிமேல் கீரைலாம் கொட்டாதீங்க, இதை குடிங்க. அப்படி இல்லைன்னா கீரையோட தண்டெல்லாம் இருக்கும்ல, அது கூட நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கூட குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் இது மாதிரி டெய்லி குடிக்கணுமா இல்லை என்னைக்கெல்லாம் கீரை டெய்லி எல்லாம் இல்லை, என்ன கீரை பண்ணுறீங்களோ அன்னன்னைக்கு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி கீரை பண்ணுவாங்க, அதனால அந்த தண்ணி எனக்கு குடிச்சோம். இதுல வந்து எதுவுமே இருக்காது, ராவா தான் இருக்கும், அப்படியே குடிச்சணும். நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பாப்பா ஹெல்த்தியா இருக்கும்ல, அதனால குடிச்சணும். குடி அடிச்சு நாக் அவுட் பண்ணு. இப்போ நம்ம என்ன லஞ்ச் சாப்பிட போறோம்னா ஒயிட் ரைஸ், பீட்ரூட் பொரியல், மணத்தக்காளி கீரை, தயிர், ரசம், அப்புறம் அந்த சிக்கன் ஃப்ரை, முட்டை. இதுதான் அவங்க. நான் ஒண்ணு பண்ணேன், பீட்ரூட்டை துருவி மட்டும் கொடுத்தேன். இன்னொன்னு பண்ணுவேன் என்ன சாப்பிடுவேன். ஆமா, அதான் முக்கியமான வேலை. அதனால இப்ப போய் சாப்பிட போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் வந்து ஃபைபர், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன், கார்ப்ஸ், குட் ஃபேட் எல்லாமே கலந்து மிக்ஸ்டாக நாக் அவுட் பண்ண போகிறோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம நாக் அவுட் பண்ண போறோம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். சோறு சாப்பிட போறோம். இல்லை அதான் மிக்ஸ்டாக இருக்கும், வெறும் ஒரு இது மாதிரி மட்டும் இருக்கு. கீரையில முக்கியமானது நெய் ஊத்தி சாப்பிடணும். பாருங்க, உருக நெய் ரொம்ப கூடாது. நெய்யை நல்லா ஊத்திட்டு அது மேல கீரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். எஸ், பிரெக்னென்ட் உமனுக்கு வந்து கீ இஸ் ஆக்சுவலி நேச்சுரல் லுப்ரிகேட்டர் பாடிக்கு. ஸோ மந்த்ஸ் ஆக ஆக நிறைய கீ, பட்டர், அப்புறம் டேட்ஸ்லாம் சாப்பிட்டா நேச்சுரலாகவே உங்கள் பாடி வந்து லூப்ரிகேஷன் மோட் போயிடும். ஸோ டெலிவரிக்கு வந்து அது ஈஸியாகும். துரை என்னென்னமோலாம் பேசுறாரு, இருக்கட்டும் பரவாயில்ல. உண்மை அதான் நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரியாது, சாப்பிட மாட்டேங்குது. சரி, என்னம்மா கரெக்டா? உங்களுக்கு சாப்பிட மட்டும் தானே தெரியும். கரெக்ட். சமைக்கவும் தெரியும், சாப்பிடவும். அது அங்க, இங்க சாப்பிட மட்டும்தான் தெரியும். ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு தேவை. 1-2 ஐட்டம்ஸ் எல்லாமே இப்படி வெரைட்டியா நிறைய வச்சு ஹெல்த்தியா சாப்பிடணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் இப்ப ரெஸ்ட். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் எனக்கு ஒரு குட்டி தூக்கம் தூங்கணும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் ஏதாவது லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அப்புறம் டின்னர் சாப்பிடுவேன், அப்புறம் திரும்பி போய் தூங்க போயிடுவேன். பட் வேற வழி இல்லை. பிரெக்னென்ட் இதுதான் பண்ணணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும். அப்போதான் வந்து பாடிக்கு சஃபிஷியன்ட் நியூட்ரிஷன் கிடைக்கும். அதெல்லாம் விட இப்போ 2 பேர் இருக்காங்கல்ல, ஸோ ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து டபுள் ஆகிடும். ஸோ ஆர்கன்ஸ்க்கும் நம்ம நியூட்ரிஷன்ஸ் கொடுக்க தான் அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அதோட வேலையை கரெக்டாக பார்ப்போம். ஸோ ரெஸ்ட் அண்ட் ஃபுட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்க, ஓகே, சரி சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸில் பார்ப்போம் திருப்பி. ஸோ எஸ், இன்னைக்கு என்னோட ஈவினிங் ஃப்ரூட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கோவா, அப்புறம் வந்து ஃபியூ ஆல்மண்ட்ஸ் அண்ட் ஃபியூ வால்நட்ஸ். இதான் வந்து இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக். ஸோ என்னென்னா ஐ மேக் ஷுர் டெய்லி வந்து ஏதாவது ஃப்ரூட்டு ஒரு 2-3 நட்ஸ், ஏதாவது கொஞ்சம் ஒரு 3-4 பீஸு சாப்பிடணுன்னு. வெறுமனே நட்ஸு சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கு பேசிக்லி பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடு வச்சு ஸ்டஃப் பண்ணி அப்படியே சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸும் உள்ளே போயிடும், நட்ஸும் உள்ளே போயிடும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரூட்ஸ் நான் வந்து கோவா அண்ட் இது. அண்ட் ப்ளஸ் வந்து கோவா வந்து அவ்வளோ நல்லது ப்ரெக்னென்சி டைமில். எப்படி வந்து ஆப்பிள், போமோலாம் டெய்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி கோவா சாப்பிடுங்க. கோவா அவ்வளோ நல்லது. அதே மாதிரி பனானா ரொம்ப நல்லது, போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு பனானா சாப்பிட்டிங்கன்னா, நம்ம இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பனானா சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ டின்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக
முடிச்சாச்சு. ஐ மீன் முடிக்கல, செஞ்சு முடிச்சிட்டாங்க, இப்போ சாப்பிட்றாங்க. ஸோ வாட் ஐ ஈட் இன் அ டே டியூரிங் மை 6 month ப்ரெக்னன்சியில் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோனா வந்து நிறைய பேர் எல்லாமே சாப்பிடுவீங்க, அதில் என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும், லைக் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும்னுக்காக தான் எஸ்பெஷலி இந்த வீடியோ போட்டது. அண்ட் தோ இந்த மாதிரி ஒரு புருஷன் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கால்சியம், விட்டமின்ஸ், அயன், ப்ரோட்டீன் பற்றி ரொம்ப படித்தவராக இருந்தாருன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். ரொம்ப படிக்கிறது பேசிக். ஓகே, எல்லாருக்கும் தெரியணும். எனக்கே தெரியாது. வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும், ரைஸ் மட்டும் சாப்பிட்டா இல்லை ஃபேட் மட்டும் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி ஒரு குட் ஃபுட்டு, ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டா நல்லது. அவ்வளோதான். ஓகே, பை த வே, இவங்க காட்டினது வந்து வாட் ஐ ஈட் இன் அ டே வந்து பாதி தான். மீதி பாதி வந்து இந்த நைட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸு சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்றது, அதெல்லாம் சாப்பிடுவாங்க சைலண்டாக. அதெல்லாம் வீடியோவில் காட்ட மாட்டா. அது வந்து யாரும் கேமரா எடுத்து காட்டலங்க, இல்லைன்னா நான் காட்டிட்டேன். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் வீட்டில் மட்டும் சாப்பிட மாட்டேன். காலையில் மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டா நைட் கம்பல்சரி வெளில சாப்பிட்டேன். எனக்கு டெய்லி சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படிலாம் சொல்லாது. டெய்லிலாம் சாப்பிட மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சோண்டு சாக்லேட் சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு. ஸோ அந்த கிரேவிங்ஸ் வந்து வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக சாப்பிடாம இருக்கிறது லைட்டாக சாப்பிடலாம். கட்டிங் இவ்வளோ சாப்பிட்றேன், இவ்வளோ சாப்பிட்றேன், ஏதோ சாப்பிட்டு அப்படி இல்லை. இவ்வளோ சாப்பிட்றதுக்கு இத்தினோண்டு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓகே ஓகே. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற இன்னொரு வீடியோவில் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Good night.